திருநள்ளாறு கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தம்பதியின் உயிரை எடுத்த யமன் குழிக்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். நாகராஜ் ஆனந்தி அப்படின்றவங்க தனது பிஞ்சு குழந்தையோட திருச்செந்தூர் திருநள்ளாறு கோவில்களுக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டு அதிகாலை 3 மணி அளவுல தாராபுரம் பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களோட இருசக்கர வாகனத்துல வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது சாலையின் மத்தியில பாலம் கட்டுவதற்காக 3 ஆழமான குழிகள் தோண்டப்பட்டு தகுந்த சாலை பாதுகாப்பு இல்லாம இருந்த நிலையில அந்த சாலையில வந்த நாகராஜ் வாகனத்துக்கு வழிவிடுவதா சொல்லி தன்னோட வாகனத்தை ஒதுக்கிய போது பாலம் கட்ட தோண்டப்பட்ட ஆழமான குழிக்குள்ள வாகனத்தோடு விழுந்திருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே நாகராஜ் மற்றும் அவங்களோட மனைவி ஆனந்தி இருவருமே பரிதாபமா பலியாகிருக்காங்க. இவங்களோட பிஞ்சு உயிர் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு விடிய விடிய சத்தமிட்டு கொண்டிருந்திருக்காங்களாம். உடனே அதிகாலை நேரத்துல கல்லூரி மாணவர்கள் அடங்கிய குழு ஒன்று மூணார் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பி வரும் பொழுது பாலத்திற்காக தோண்டப்பட்ட குழிக்குள்ள இருந்து அபாய குரல் கேட்கவே தங்களோட வாகனத்தை நிறுத்தி சென்று பார்த்த பொழுது உண்மை நிலையை உணர்ந்து உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு போனை செய்து விபத்துல உயிரிழந்த கணவன் மனைவி உடலையும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பிஞ்சுவோட உயிரையும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க.